அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்மிடம் இல்லாத ஒன்றின் மீது ஏக்கம் வருவது இயல்புதான். அது நமக்கிருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு நினைவு மனசுக்குள் எப்போதும் இருக்கும். அதே ஒன்று வேறொருவரிடம் இருந்து அதனால் அவர்கள் வெற்றி பெறும்போது அவர்களுக்காக மகிழ்ச்சி வரும். ஆனால் அதே அளவில் அது நம்மிடம் இல்லையே என்ற ஒரு வருத்தமும் உள்ளுக்குள் எழும். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நாம் இழந்து கொண்டிருப்பது என்ன என்று தெரியுமா? ஒற்றுமை. ஆக்ஷன் படங்களை நேசிப்பவர்களுக்கு டைரக்டர் ஜான் ஹூவை தெரியாமல் இருக்காது. அவர் இயக்கத்தில் வந்த மிக பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்றுதான் ரெட் கிளிஃப். தமிழர் வரலாற்றில் சோழர், சேரர், பாண்டியர் என்று பல அரசாட்சிகள் இருந்தது போல் அந்த காலகட்டத்தில் சீன அரசியலும் பெரிய சக்திகளை சுற்றி நகர்ந்தது. அந்த நேரத்தில் மிக பெரிய அதிகாரத்தை கையில் வைத்திருந்த பேரரசன் அயல் நில அரசர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பெரிய படையுடன் புறப்படுகிறார். அந்த வலிமையான படையை மற்றைய அரசர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், எப்படி போராடினார்கள், அதுதான் இந்த ரெட் கிளிஃப். இந்த படத்தில் சண்டை காட்சிகள் இரண்டே. முதல் பாகத்தின் கிளைமேக்ஸ் நிலத்தில் வெடிக்கிறது. இரண்டாம் பாகத்தின் கிளைமேக்ஸ் கடல் போரில் வெடிக்கிறது. சண்டை மட்டும் காட்டிவிட்டு போகாமல் அந்த சண்டைக்கு முன் அவர்கள் அமைக்கும் போர் தந்திரங்கள், குறைந்த படைகளை வைத்து ஒரு மாபெரும் படையை சிதறடிக்கலாம் என்பதை மிகுந்த விறுவிறுப்புடன் சொல்லி இருக்கிறார்கள். மகளிர் படைப்பிரிவுகள், உயிரையே பணயம் வைக்கும் அணிகள், உளவுத்துறை தகவல் பரிமாற்றங்கள், காலநிலையை காத்திருந்து ஆயுதமாக மாற்றும் பொறுமை, எதிரி வீரர்களின் உடல்களுக்கு வழங்கப்படும் மரியாதை, உயிர் தியாகம் செய்த தங்கள் வீரர்களுக்கான அஞ்சலி. இவ்வளவு பல தளங்களில், இவ்வளவு பல உணர்ச்சிகளில் திரைக்கதையின் பெரிய பலம். திரைப்பட பிரம்மாண்டம் என்பது தயாரிப்பில் மட்டுமில்லை, முக்கியமான காட்சி அமைப்பில் இருக்க வேண்டும் என நிரூபிக்கும் படம். ஒரு பெரும் படையை வெல்ல தேவைப்படுவது வீரமும் ராஜதந்திரமும் மட்டுமல்ல, முக்கியமாக ஒற்றுமையும் வேண்டும். வரலாற்றின் போர் நுட்பங்களை ரசிப்பவர்களும்